நீதிமொழிகள் 31வது அதிகாரம் 8, 9. ஊமையனுக்காகவும் திக்கற்றவர்கள் எல்லாருடைய நியாயத்திற்காகவும் உன் வாயை திறந்து நீதியாய் நியாயம் தீர்த்து சிறுமையும் எளிமையுள்ளவனுக்கு நியாயம் செய் அப்படின்ட்டு வேதம் சொல்லுது. இன்னைக்கு ஊமையர்களுக்காகவும் திக்கற்றவர்களுக்காகவும் இல்லாதவர்களுக்காகவும் நம்ம நம்மளுடைய வாயை திறக்கணும், நம்ம நியாயம் விசாரிக்கணும், அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்ட்டு இன்னைக்கு வேதம் சொல்லுது. ஸோ இன்னைக்கு ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கை அப்படின்றது உலக பிரகாரமான வாழ்க்கையில நம்ம மிங்கல் ஆகாம வாழணும் அப்படின்றது கிடையாது. ஒரு மனுஷனுக்கு ஆவிக்குரிய ரீதியிலும் நம்மளுக்கு ஒரு சில கடமைகள் இருக்குது. ஊழியம் பண்ணணும், சுவிசேஷம் அறிவிக்கணும், மற்றவங்களை ஆர்டருக்குள்ள நடத்தணும் அப்படின்றது ஒரு கடமையும் இருக்குது. அதே சமயத்துல இன்னைக்கு நம்ம சொசைட்டிக்கு நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்குது. சோ இதை அதான் சொல்றாங்க, ஊமையனுக்காகவும் திக்கற்றவர்களுக்காக. ஊமையனுக்கு பேச முடியாதவன் ஈஸியா எல்லாரும் ஏமாத்திட்டு போயிடுவாங்க. அப்படி ஏமாத்த விடாத, அவங்களுக்காக நீ பேசு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி திக்கற்றவர்களுக்கு அவங்களுக்கு செலவு பண்ணி எதுவும் பண்ண முடியாது, அவங்க திக்கற்றவர்கள், அவங்களுக்கால முடியாது, அப்படிப்பட்டவர்களுக்கு நீ ஏதாவது செய்ப்பா அப்படின்ட்டு இன்னைக்கு வேதம் நம்மளுக்கு ஒரு ஆலோசனையை சொல்லுது. சோ அப்படிப்பட்டவர்களுக்கு உன் வாய் திறந்து நீதியாய் நியாயம் தீர்த்து சிறுமையும் எளிமையுமானவனுக்கு நியாயம் செய் அப்படின்ட்டு இன்னைக்கு வேதம் நம்மளுக்கு சொல்லுது. சோ இன்னைக்கு நம்ம ஸ்பிரிச்சுவலா இருக்கிறோம் அப்படின்ட்டு எல்லாத்துக்குமே ஜெபிச்சு ஏதாவது நடந்துக்கு ஜெபிக்கிறோம் எல்லாத்துக்குமே ஜெபிச்சிரும் அப்படின்னு போக முடியாது. சில இடங்களுக்கு நம்ம போய் நிக்கலாம், அவங்களுக்கு ஏதாவது செய்யலாம். விதவைகளுக்கு நம்மளால முடிஞ்ச ஒரு உதவியை செய்யலாம், ஆதரவற்றவர்களுக்கு உதவி செய்யலாம், கண் பார்வை தெரியாதவர்களுக்கு, முடவர்களுக்கு, இப்படிப்பட்டவர்களுக்கு நம்ம உதவி செய்யலாம், தவறு கிடையாது. என்னன்னா அதுக்கான கிருபைகளையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு சபையிலும் எங்களுடைய ETL சபையிலும் வரக்கூடியவர்களுக்கு எங்களால முடிஞ்ச உதவிகளை நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். சோ அதே மாதிரி இன்னைக்கு எல்லா சபைகளிலுமே செய்யப்பட்டு இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு ஆவிக்குரியவர்களாய் மட்டும் நம்ம இருந்துட்டு போயிடாம, நான் பரிசுத்தவான்பா, நான் உங்களுக்காக ஜெபம் பண்றாங்க. இன்னைக்கு நிறைய பேர் கடன் கேட்கும் போதெல்லாம் சொல்லுவாங்க, ஒரு 1000 ரூபாய் இருந்தா கொடுங்க, இல்ல ஜெபிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருவாங்க. அப்போ அவங்களுக்கு நம்ம ஒரு ஒப்பீனியனே வராது. நீங்க ஒரு 50 ரூபாய் கொடுங்க, பரவாயில்ல, ஒரு 50 ரூபாய் கொடுத்துட்டு இவ்வளவுதான் இருக்குது, உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணிக்கிறேன், யாராவது உங்களுக்கு தருவாங்கன்னு சொல்லி பாருங்களேன். அவங்களுடைய அந்த பார்வையே மாறிடும். பரவாயில்லையாப்பா, இவங்ககிட்ட இல்லைன்னா கூட இருக்கிறத கொடுத்துட்டு அனுப்புறாங்களே அப்படின்ட்டு. சோ இதுதான் ஆண்டவர் இன்னைக்கு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காரியம். அப்போ இப்படிப்பட்டவர்களுக்காகவும் நம்ம நிக்கணும், இப்படிப்பட்டவர்களுக்காக நம்ம எதையாவது செய்யணும் அப்படின்றதுதான் இன்னைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கக்கூடிய காரியம். சோ ஆவிக்குரியவர்களா இருக்கக்கூடிய நீங்கள் இவர்களுக்காக ஜெபிப்பதோடு நின்று விடாமல் எதையாவது செய்யுங்க. அவங்களுக்கு ஏதாவது காசு கொடுங்க, பணம் கொடுங்க, ஒரு வார்த்தைகளை கொடுங்க, எதையோ ஒண்ணு செஞ்சு அவங்களை நீங்க தேற்றுங்க, திடப்படுத்துங்க. அப்படிப்பட்டவர்களுக்காகவும் கிறிஸ்து மரித்திருக்கிறாரு. சோ இதை செய்யும் பொழுது கர்த்தர் இன்னும் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. கர்த்தருக்கு சித்தமானால் 2026 ஜனவரி மாசம், அதாவது அடுத்த வருஷம் ஜனவரி மாசம் என் டைம் லேபர்ஸ் ஊழியத்தின் சார்பாக ஓல்டேஜ் ஹோம் ஒன்னு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதுக்காக நீங்களும் கொடுக்கலாம். இந்த ஹோம்ல வயசானவங்க, ஆதரவற்றவர்கள், அதே மாதிரி பேஷன்ஸ், உங்களை பராமரிக்கணும் அப்படின்ட்டு ஒரு நோயாளிகளை கூட நம்ம இந்த ஹோம்ல வச்சு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நெக்ஸ்ட் இயர்ல இருந்து 2026 இருந்து இதை பிளான் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இதுக்காக நீங்க கொடுக்க ஆண்டவர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். ₹1 நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம், ₹1 நீங்க கொடுக்க ஆரம்பிக்கலாம்.